அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். இந்தியா இப்போ மிகப்பெரிய நெருக்கடிக்கும் ஆபத்துக்கும் ஆளாகி இருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக நினைச்ச மாதிரி 400 இடங்கள் 370 இடங்கள் என்று வெற்றி பெற்றிருந்தா இப்போ இருக்கிறத விட இன்னும் மோசமாகி இருக்கும். இந்தியாவில் இருக்க ஜனநாயக சக்திகளை எல்லாம் இன்றைக்கு இணைச்சு இந்தியா கூட்டணியை உருவாக்கி பாஜக வேகத்தை குறைச்சிருக்கிறோம். ஆனாலும் பெரும்பான்மை இல்லாத நேரத்திலேயே பாஜக தன்னுடைய கொடூரமான நகங்களை எல்லாம் பயன்படுத்தி ஜனநாயகத்திற்கு காயங்களை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இந்த சூழல்ல எல்லோரும் குறிப்பிட்ட அடிப்படையில் நாம எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கணும். ஏன்னா வரப்போற சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழ்நாட்டுக்கும் என்டிஏ கூட்டணிக்கு நடக்கிற தேர்தல். இதை மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். தமிழுக்கும் தமிழினத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் அடுக்கடுக்காக துரோகங்களை செஞ்சுட்டு துரோகங்களுக்கு ஏத்த கொத்தடிமைகளை எல்லாம் ஒன்று சேர்த்து அவங்க முதுகலை ஏறி வருது பாஜக. இடி, ஐடி, சிபிஐ வழக்குகளை காட்டி மிரட்டி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தேர்தல் கூட்டணியோட தேர்தல் பரப்புரைக்கு வந்த மாண்புமிகு மோடி அவர்கள் அதிமுக என்கிற பெயரையே சொல்லல. ஏன் அவர் அதிமுகவோட பேரை சொல்லல தெரியுமா? ஏன்னா அதிமுக என்பது தனி கட்சி கிடையாது, பாஜகவுடைய கிளை அமைப்பு. அந்த கிளை அமைப்பை சேர்ந்த பழனிசாமி அவர்கள் மோடி கொடுக்காத வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கார். இப்போ முக்கியமா சொல்லணும்னா மகாத்மா காந்தி பேரில் 100 நாள் வேலை திட்டத்தில் 50 நாட்கள் கூட வேலையை தராம ஒன்றிய பாஜக அரசு எப்படியெல்லாம் சீரழிச்சதுன்னு நாட்டுக்கே நல்லா தெரியும். இப்போ தேசத்தந்தை காந்தியினுடைய பெயரை அழிச்சிருக்கக்கூடிய இந்த திட்டத்தில் 125 நாட்கள் வேலை தரப்போறதா பாஜக சொல்லுது. ஆனா பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாரு? 150 நாட்கள் வேலை தருவணும் முதலாளிகளே. அந்த முதலாளிகளாம் மிஞ்சக்கூடிய அளவிற்கு பர்ஃபார்மன்ஸை இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர். தமிழ்நாட்டில் எப்படியோ தோல்வி உறுதி என்ற காரணத்தினால பாஜக அரசும் இந்த பட்ஜெட்லையும் நம்ம புறக்கணிச்சிருக்கிறாங்க. இந்த லட்சணத்துல நேரடியா பாஜக ஆட்சின்னு சொல்ல கூச்சப்பட்டு டபுள் இன்ஜின் ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாஜக சொல்ற டபுள் இன்ஜின் என்பது டப்பா இன்ஜின் நாட்டு மக்கள் நல்லா உணர்ந்திருக்கிறாங்க. எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், போதை மருந்து கிடத்தலாம் பாஜக ஆளக்கூடிய குஜராத்தை பாருங்க. குற்ற சம்பவங்களா பாஜக ஆளக்கூடிய உத்தரப்பிரதேசத்தை பாருங்க. மாநிலமே பற்றி எரிகிறதா பார்க்கணுமா? பாஜக ஆட்சி செஞ்ச மணிப்பூரை பாருங்க. இன்னும் சொல்றேன், பட்டியலின மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகமாக நடக்கிற மாநிலங்களா ஒன்றிய அரசோட புள்ளி விவரங்களே சொல்லுத. எந்த மாநிலம் என்று? உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம். இந்த 3 மாநிலங்களையும் பாஜக ஆண்டு கொண்டிருக்கிறது, ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. சரி, முதல் 3 மாநிலங்கள் மட்டும்தானா? அடுத்த 3 இடங்கள் இருக்கிறது யாரு? பீகார், ஒடிசா, மகாராஷ்டிரா. இந்த 3 மாநிலங்களையும் பாஜக ஆட்சியில் இருக்கு. இதுதான் டப்பா என்ஜினுடைய லட்சணம். அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம்.